கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏசாயா 57:15 அதன் பின்பகுதி. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். இதுல பாருங்க, தேவன் இன்றைய தினம் உங்களிடம் வாசம் பண்ணுவேன். எப்ப பணிந்தவர்களின் ஆவி நொறுங்குண்டு ஆவி உடையவர்களாக இன்னைக்கு இருந்தா உங்களிடத்தில் நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்றாரு. ஒருவேளை இது இல்லாட்டினாலும் தேவன் நம்மகிட்ட வாசம் பண்ணுகிறவர். ஆனாலும் தேவன் இந்த இரண்டு காரியங்களில் சிக்குண்டு இருப்பவர்களை விசேஷமாக பார்க்கிறார். விசேஷமாக ஒரு விடுவிப்பதற்காக அவர்களுடனே நான் வாசம் பண்ணுவேன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். இதுல பாருங்க, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும். அப்ப நிறைய பேர் பணிந்தவர்கள் அப்படின்னா என்னது? தேவனை தேடுகிற பணிந்தவர்களும் உண்டு. தேவனை தேடுவதனால் நீங்க விரட்டப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு பணிந்தவர்களும் உண்டு. நான் தேவனை உண்மையா தேவனை தேடுறேன், ஆனாலும் யாரும் என்னைய புரிஞ்சுக்காம என்னைய ரொம்ப மோசமா நடத்துறாங்களே, ரொம்ப கேவலமா நடத்துறாங்களே, என்னையோட காரியங்கள் இப்படி இருக்கே அப்படின்னு நீங்க ஒரு வேலை நினைச்சு கொண்டிருக்கலாம். உலகத்துல அநேகர் உண்டு. தேவனை நான் ஜீவனுள்ள தேவனாகிய உண்மை நான் அறிந்து கொண்டேன்றத வெளியே இருக்கவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்க சூழ்நிலைகள். அப்ப வெளியே சொன்னாங்கன்னா அவங்க உடன் பிறந்தவங்க இருக்காங்க, சொந்த பந்தங்கள் இருக்கு, சமுதாயம் இருக்கு, அவங்களை ஏத்துக்காது. நீ எப்படி இப்படி போலாம் அப்படின்னு அவங்கள ரொம்ப கேவலமா குத்தி பேசி கேவலமாக பேசி அவர்களை இருதயத்தை நொறுங்குண்டு போக செய்வாங்க. அப்ப அவங்க பணிந்து போயிருப்பாங்க. என்ன நான் பண்ணுவேன், என்ன பண்றது ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஆவியில பணிவு உண்டு. ஆவியில ஒடுக்கப்பட்டு இருக்கவங்கள உயிர்ப்பிப்பேன் அப்படின்றாரு. அப்ப ஆவியை உயிர்ப்பிப்பேன் அப்படின்றாரு. அப்ப அந்த மாதிரி நிலைமையில் இருக்கவங்க நீங்க தைரியமாக வெளியே ஜீவனுள்ள தேவனை நீங்க அறிவிப்பீங்க. இதுதான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்றதோட முழுமையான அர்த்தம். அதான் அடுத்தது பாருங்க, நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும். நொறுங்கினவர்கள் என்ன? எத்தனையோ வருடமாக நான் தேவனை தேடிக்கிட்டு இருக்கேன், எத்தனையோ காலமாக தேவனை தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு தேவன் பதிலே தரலையே. நேற்று தினம் ஒரு சகோதரர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். 3 வருடமாக ஒரு உடம்புல ஒரு சிக்னஸ்ல 3 வருடமாக பெட்ரிடனா இருக்காரு. அவரு சொல்றாரு, நான் எத்தனையோ வருடமா 3 வருஷமா நான் தேவன் தேடி கேட்டுக்கிட்டு இருக்கேனே, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு பதிலே வரலையே அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப நான் அவரை கொஞ்சம் தைரியப்படுத்தி பேசினேன். இல்ல, தேவன் பதில் தருகிற தேவன், நீங்க கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, தேவன் உங்களோட எடை போடுவார், நீங்க அநேகருக்கு சாட்சியாக இருப்பீங்கன்னு அவருக்கு அவரை இருதயத்தை உயிர்ப்பிக்கும் காரியங்களை அவர்கிட்ட பேசினேன். அதே தான் நொறுங்குண்ட நிலைமையில் நம்ம நிறைய பேர் இருக்கோம். இவ்வளோ வருடம் நான் போராடுறேனே, பிள்ளைக்கா போராடுறேனே, மகனுக்கா போராடுறேனே, என் கணவருக்கா போராடுறேனே, என் வேலையில் இருக்க பிரச்சனைகளுக்கா போராடுறேனே, என் தொழிலில் இருக்க பிரச்சனைகளுக்கா போராடுறேனே, நான் அவ்வளோ போராடியும், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், போராடி உங்கள்கிட்ட ஜெபிச்சோம், எனக்கு பதிலே வரலன்னு நொறுங்கி போன நிலைமையில இருக்கீங்களா? தேவன் என்னை கைவிட்டாருன்னு இருதயத்தில் நொறுங்கி போன நிலைமையில இருக்கீங்களா? நொறுங்குண்ட நிலைமையில கர்த்தர் என்னை விட்டுட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவன் உங்களை கைவிடுகிற தேவன் கிடையாதுங்க. தேவன் உங்களை என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு ஏற்ற காலத்தை தரும்படி தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் தான் பாருங்க, நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும். கடைசியில் எப்படி முடிக்கிறார் பாருங்க, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அப்ப நீங்க பணியப்பட்டு இருக்கிறீங்களா? நான் உன்னை பாரு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ஒரு வேலை பார்க்கிற இடத்துலயோ, நீங்க சொந்தத்திலயோ, வெளியே நண்பர்கள் மத்தியிலையோ நீங்க குட்டு அடிச்சு உங்களை பணிய வச்சிருக்காங்களா? இல்ல, எத்தனையோ வருடங்களாக நான் தேடிக்கிட்டு இருக்கேனே, தேவனை தேடுறேனே, எனக்கு ஒரு பதிலும் இல்லையே அப்படின்னு நொறுங்குண்டு இருக்கீங்களா? அப்ப தேவன் உங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை, ஆறுதலான வார்த்தை என்னன்னா, நான் உங்கள் இருதயங்களில் வாசம் பண்ணுவேன். அப்ப தேவன் உங்க இருதயத்தில் வாசம் பண்ணி உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். தேவ நாமத்திற்கு சாட்சியாக நீங்க எழுந்து ஓட போறீங்க. ஆனால் தான் இருதயத்தில் வாசம் பண்ணுவேன்னு தேவன் உங்கள்கிட்ட சொல்றாரு. ஒருவேளை நம்ம இருக்க நிலைமையை மறந்துடுவோம், நம்ம இருக்க சிச்சுவேஷனை மறந்துடுவோம். தேவனை இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார் அப்படின்றத மட்டும் உறுதியா பிடித்துக்கொண்டு அதற்கு கேட்டபடி நம்ம நடக்க கடவோம். தேவன் நம்மளை உயிர்ப்பிக்க வல்லவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் பணிந்து நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் இருந்தாலும் தகப்பனே, நீர் எங்களை உயிர்ப்பிப்பதற்காக, நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறதற்காக நன்றி ஆண்டவரே.
எங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாவனே, நாங்கள் புது உயிர் பெற்று, புதிய ஆவி பெற்று, புதிய வல்லமை பெற்று நாங்கள் எழும்பி பிரகாசிக்க போவதற்காக நன்றி 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 தவணை. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஏஸ்தாவனே, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பியதை, அவர்கள் நிரப்பப்பட்டு இருப்பதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் அவர்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறதை அவர்கள் புரிந்து கொண்டு தகப்பனே, அதற்கேற்றபடி அவர்கள் தலை நிமிர்ந்து நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவன் என்னுடன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அதன்படி நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.